வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். நில மோசடி விசாரணை தொடர்பாக தவறான தகவலை பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கிய ஹைகோர்ட் போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன், சுப்ரீம் கோர்ட் சவுக்கு சங்கருக்கு உதவ முன் வரும்போது மாநில அரசு அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து அதனை தடுத்து வருகிறது. இத்தகைய அணுகுமுறை சட்டத்தின் ஆட்சியை மதிக்காததை காட்டுகிறது. மனுதாரர் சிறிய காரணத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமானது. போலீசாரின் தீய நோக்கம் அனைத்து இடங்களிலும் தெரிகிறது. அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜா பெயரில் அண்ணாமலைக்கு எதிராக பாஜக டெல்லி தலைமையிடம் ராஜா புகார் அளித்ததாக உலா வரும் போலி கடிதத்தை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை கோரி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர். நெரிசலை தவிர்க்க சொந்த ஊருக்கு சென்று சென்னை திரும்புவோர் தமது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு காலியாக உள்ள பஸ் இருக்கைகளில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க 5100 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 3 ஆண்டுகளை கடந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வரும் 19 அல்லது 20ஆம் தேதி வாக்கில் பரந்தூர் சென்ற ஊர் மக்களுக்கு ஆதரவு தர நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் துவங்கப்பட்டு 4 ஆண்டுகளில் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குனர் சித்திக் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். நில தகராறு தொடர்பாக விசிக முன்னாள் மாவட்ட செயலாளரை கைது செய்ய 100 போலீசார்கள் குவிக்கப்பட்டனர். கதவை பூட்டிக் கொண்ட வீட்டின் உள்ளேயே இருந்தபடி பேசிய விசிக பிரமுகர் 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் கைது செய்யப்பட்டார். டெல்லி தேர்தலில் பல்வேறு இலவச அறிவிப்பு வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ள பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு 2500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பாஜக டெல்லி தேர்தலில் இவ்வாறு அறிவித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. அமைதியான மற்றும் பாதுகாப்பான உலகம் படைக்க தேவையான முயற்சிகளை சீன அதிபருடன் இணைந்து மேற்கொள்வேன் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.